அதாவது ஆ, அது என்ன சொல்றேன்னா, நாம அவங்க வரட்டும். நான் அது தத்துவம் பேசல. இவரு மலேசியா, சிங்கப்பூர் அவர் பேர் என்ன? திருலோச்சந்தர் பேசிட்டார். அவர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ் ஆ அவர் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுது. அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அவங்க நண்பருடைய அக்கௌண்ட்டுக்கு போயாச்சு. ம். உங்க நாங்க அனுப்பிச்சப்ப சரி அங்க போயிடுச்சு. சரி, நல்லா கேட்குறேன். நீங்க நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பசங்க சரி அவங்கள்ட்ட ஒன்று ராத்திரில நான் தூங்கும் முட்டை காய்ச்சி போச்சுன்னா குடிக்கக்கூடாது. பரவாயில்ல, பரவாயில்ல. அது குடிக்கல. ஓகே ஓகே தொண்டை காய் காய்ச்சிச்சுன்னா தொண்டை குடிக்கலாம். காஞ்சா குடிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பெரிய தொண்டையில ஒன்றும் ஆகாது. 6 மணிக்கு மேல எதுவும் 6 மணிக்கு மேல எதுவும் ஆகாது. நாம இறப்பை ஓய்வுபடுத்துற, சுத்தப்படுத்தி இருக்கிற, பசி தாக்கல எடுக்காது. நம்ம குடலை சுத்தம் பண்ணணும். 180 நாள் சுத்தப்படுத்தணும். 180 நாள் வெளிக்கு போயாகணும். என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு வெளிக்கு வரணும். அப்ப நாம என்ன பண்ணோம்னா, முழு பட்டினி போடவே கூடாது. ஏன்னா பட்டினி தொடங்குறது, அதாவது நோன்பு தொடங்குறது பெரிய விஷயம் இல்ல. நோன்பு முடிக்கிறது, விவரம் எல்லாம் முடிச்சாங்கன்னா 6 முடிச்சிடும். நோன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா மதத்துல நோன்பு இருக்கு இல்லையா? ஏன் கடைபிடிக்கிறது இல்லை எல்லாமே? எல்லா மதத்தில் நோன்பு இருக்குது. இஸ்லாத்துல கடைபிடிக்கிறேன்னா இல்லையா? இஸ்லாமியர்கள் வருஷத்துக்கு 300 நாள், வருஷத்துக்கு 30 நாள் கடைபிடிக்கிறான் இல்லையா? ஆ? ஆமா உண்மை. அவன் இருக்கிறான், மற்றவனுக்கு அறிவு வேண்டாம்? அதை பார்த்து நீ காப்பி அடிக்க வேண்டாம்? இங்கெல்லாம் நோம்பு போட்டுருவாங்க கடையில் எல்லாம் சாப்பாடு அரிசி கிரிசி அதான் 16 மணி நேரம் ஓய்வா இருக்கிறான். அதுதான் சரி. இது வந்து மத நம்பிக்கை. இதெல்லாம் ரெடிச்சேஸ். மத இது ரெடிச்சேஸ் ஃபாஸ்டிங். நீ கவனிச்சுட்டு இருந்தா போதுமானது. ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். ரொம்ப 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 முயற்சி பண்ண. ஏன்னா இது உங்களுக்கு 3 நாள் 4 நாளே அப்படியே குறைய ஆரம்பிச்சிரு. கரைச்சு கரைஞ்சு 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 சளியெல்லாம், முதல் சளியெல்லாம், அந்த சளியை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஓய்வு. வயிற்றுக்கு ஓய்வு. மனதை தூக்கி வெளியே போட்டுருங்க. மனம் அனுபவிச்சுட்டே இருக்கும். பிசாசு மனம் ஏத்துக்காது. இது ஆரோக்கியத்தை நோக்கி நகருகின்ற பிசாசு மனம் ஏத்துக்காது. அனுபவிக்கிற மனம் ஏத்துக்காது. இது பார்த்தீங்கன்னா 3வது மனம். இது ஆமாய்யா 3வது மனத்தை பத்தி பேசுறது. எத்தனை மனத்தை? உண்டது. ம் சரி. இப்போ எப்பயுமே இந்த இந்த வகுப்பு நடக்கிறப்ப இந்த இது கையில வச்சுக்கிட்டீங்களா? பக்கத்தால் இருக்க. வச்சிருக்கேன் வச்சிருக்கியா ஆமா, தினம் படிக்கணும். இப்போ இன்னைக்கு பை வச்சுட்டீங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 70 71ஆம் பக்கம். 71ஆம் பக்கம். தமிழ்லாம் கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு போல சொல்றது மட்டும் கேளுங்க. 71 பக்கம் ஆமா, 71ஆம் பக்கம். சரி. நாம் உண்ணும் உணவு. ஆ, 71 தலைப்பு விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. தி எனர்ஜி, எடுத்து எனர்ஜி ஃப்ரம் காஸ்மிக் டு த பாடி. எனர்ஜி ஃப்ரம் காஸ்மிக். எனர்ஜி ஃபார் த பாடி ஃப்ரம் காஸ்மிக். இதுதான் விஷயமே. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. ஆ, அதுல பாத்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தின்னு போட்டிருக்குதே இல்லையா? விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. ஆ, இது 2 பேர் சொன்னதுதான். ஒன்னு ஜெர்மனி டாக்டர் சொன்னது. ஜெர்மனி டாக்டர் சொன்னது என்ன சொன்னது? ஜெர்மனி டாக்டர் சொன்னது. ஆமா, ஜெர்மனி டாக்டர் சொன்னது. அப்புறம் இந்த ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனி டாக்டர் சொல்றதை வச்சு தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணாரு. எங்களுக்கு இது 95 விழுக்காடு ஜெர்மானியர் தான். ஆனா ஜெர்மனிக்காருக்கு இது தெரியாது. ஜெர்மனிக்காருக்கு இது தெரியாது. அந்த சாபக்கேடு ஜெர்மனிக்காருக்கு இது தெரியாது. சரியா? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. புத்தகம் வாங்கி 1 மாசம் இருக்குமா, 2 மாசம் இருக்குமா? எப்ப வாங்கினீங்க புத்தகம்? புத்தகம் வாங்கி 3 நாள் ஆச்சு 3-4 மாசம் ஆச்சு. ஒரு தடவையாவது நான் உங்க படிச்சீங்களா? வீட்டுல நான் புக்கை படிக்கல உங்க வீட்டுல கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருக்கிற நேரம் உங்க book கேட்டுட்டு இருப்பேன்.
மொத்தம் 2 புக்கை வந்து பெருசா அடிச்சுட்டேன். என்ன படிக்க சொன்னாங்க. அதாவது அந்த மேல பாத்தீங்கன்னா ஸ்லேத்மம் இல்லாத சளி இல்லாத உணவு மேல பாருங்க 72 பக்கம் மேல பாத்தீங்கன்னா சிலேத்மம் இல்லாத உணவு, சளி இல்லாத உணவு அப்படின்னு பேரு. மனித உடல் ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆரோக்கியம் என்பது நீங்க எதுக்காக சாப்பிடுறீங்க? உணவு பழக்க வழக்கத்தை தான் திங்கிறீங்க. உணவு பழக்க வழக்கம் உங்களை சாகடிக்கிறது. புரியுதா? ரெண்டாவது, உணவு பழக்கம் தப்பா இருக்கு. உணவு பழக்கம் தப்பா இருக்கிறதுனால எல்லா நோய் வருது. அது போக பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெக்கும்பொழுது சாதாரண உணவை தின்னுட்டு குழந்தை பெக்கிறவங்களுக்கு நோய் வரும். சாதாரண உணவு திங்கிறான் பாருங்க, அவங்கள பிறக்கிற குழந்தை ஊனமா தான் பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை உலகத்துல எதுவும் கிடையாது. அதனாலதான் அந்த பெற்றோர்கள் செய்த தவிர அவன் பிள்ளையை சாடும்பாங்க. பெற்றோர்கள் என்ன தப்பு ஆமா. பண்றாங்களோ அந்த அந்த மரபணுல போய் விஷம் ஏறிக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அப்ப பெற்றோர்கள் வந்து தூய்மையானவர்கள் இல்லைன்னா உணவு தூய்மை இல்லை அப்படின்னா பிறக்கிற குழந்தை இந்த இந்த லட்சணத்துல தான் இருக்கும். ஆமா ஆமா அப்ப அவங்க என்ன அது தெரியாம போய் மருந்து கொடுக்கறப்ப மூளை அவுட் ஆகி நீங்க மாட்டிட்டீங்க. பெற்றோர் பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை, உங்களுக்கு தண்டனை நிரந்தர ஊனம். இதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை விட்ட ஒரு வழி கிடையாது. இதை விட்டா இதுதான் ஆரோக்கியனோட திறவுகோல். சரிங்களா? அதனால நான் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அந்த சளியை பூரா கரைச்சி எடுப்போம். அந்த மூளையில இருக்கிற அந்த 65 ஆண்டுகளுக்கு முன்னாட செலுத்தப்பட்ட அந்த விஷத்தை வெளியெடுக்கிறோம். அதான் விஷயமே. எத்தனை ஆண்டுக்கு முன்னாட? 67 வருஷத்துக்கு முன்னாட இருக்கிற அந்த செலுத்தப்பட்ட விஷம் வந்து உள்ள தங்கி இருக்கு. அதுதான் கசப்பாவு. அது போக உணவு விஷத்தையும் எடுத்தாகணும். உங்களுக்காக அந்த மருந்து போட்டிருக்கான் பாருங்க, ஸ்டீராய்டு, ஹெவி ஸ்டீராய்டு. அந்த அதுக்கு பேர் என்ன பலமான ரசாயனம் பாரு, ஹெவி ஸ்டீராய்டு, அந்த ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி வைரஸ், இந்த என்னென்னமோ போட்டிருக்க ஆன்டிபாடிஸ், அது கொடுமையானதெல்லாம் போட்டிருக்கான். ஹெவி ஸ்டீராய்டு உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஹெவி ஸ்டீராய்டு கொடுத்த உடனே ஹெவி டோஸ் கொடுத்த உடனே உங்க மூளை அவுட் ஆயிடுது. இந்த மாதிரி உலகத்துல பல கோடி குழந்தைகள் இருக்காங்க. குறைச்சிக்கிட்ட 1 கோடி குழந்தையாவது இந்த கடுமையான விஷயத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த மருந்தை இந்த அலோபதி டாக்டர்கள் பண்ண கொடூரத்தின் காரணமாக பல லட்சம் பேர், பல கோடி பேர், உங்களை மாதிரி கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேர்ல உங்களை 1 கோடி பேர் இருக்கான் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டு இடுப்பு கீழே போனவங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் ஊசியை போட்டு, முதுகுந்தண்டில் ஊசியை போட்டு இடுப்பு செயலிழந்து போனவன், முதுகுந்தண்டில் ஊசியை போட்டு செயலிழந்து போனவன், இடுப்பு வேலை செய்யாதவன் எக்கச்சக்கமா இருக்காங்க. என்னது எல்லாம் இந்த மருந்து பண்ற வேலை, மருந்து பண்ற அட்டகாசம். இதை எடுக்கணும். நான் என்ன பண்றேன்னா, இது ஒண்ணு உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முழங்கால் எவ்வளவு பெருசு இருக்கு, முழங்கால மடக்க முடியாது, முழங்கால் சமணங்கால் போட முடியாது இல்லையா? ஒரு காலம் உங்களால 2 காலையும் ஒரு காலம் கூட மடக்க முடியாது. சும்மா உட்கார மட்டும் முடியும். ஒரு கால் மடக்கலாம், ஒரு கால் மடங்கல, ஒரு கால் தான் மடக்க முடியுது இல்லையா? பார்க்கலாம், எல்லாம் மடக்கிடலாம், எல்லாமே மடக்கலாம். அந்த லூப் அது என்ன சொல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாருன்னா, மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங், டூரிங் ஃபாஸ்டிங் தி பாய்சன்ஸ் இன் தி பாடின்னு ஒரு அதுல அவளே சொல்றாரு. ஃபாஸ்டிங் பத்தி சொல்லிக்கின்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, பட்டினியால் மனிதன் சாவதில்லை. இங்க பாருங்க, இதான் இந்த புத்தகம். பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால், உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை, அந்த உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்று விடுகிறது. சரி, உணவு பாதையில் எப்ப படுது? அந்த உணவு பாதையில படுகின்ற விஷயம் எப்ப தெரியுதுன்னா, அந்த இரவு நேரம் தூங்குறோம் பார்த்தீங்களா, அதிக நேரம் நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறப்போ அப்போ ஓய்வு கிடைக்குது. ஓய்வு கிடைச்ச உடனேயே இந்த உடம்பு என்ன பண்ணுது, தங்கிட்டு இருக்கிற எல்லா உறுப்புல இருக்கிற விஷத்தை புறம் கொண்டு நாக்கில வச்சுட்டு போயிருது. நீ பண்ண தப்பு இதாண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகுது. நீ பண்ண தப்பு பூரா கூடாது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ பண்ண தப்பெல்லாம் கூட நாற்றமா பிண வாடையோடு வச்சுட்டு போகுது. என்ன வாடையோடு? பிண வாடை. இவன் தான் புத்திசாலிங்கிற நான். இவன் பிண வாடை அடிக்கிறான்னு எப்படி புத்திசாலின்னு சொல்ல முடியும்?
எனக்கு நேத்து வரைக்கும் எனக்கும் தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு எனக்கும் தெரியாது. அப்புறம் தான் தெரியுது கரும கரும கருமம். அப்பதான் பிணத்தை தான் நான் தின்றுக்கிறோம், மலத்தை தான் தின்றுக்கிறோம். அப்பதான் தெரிஞ்சுது தின்றுக்கிறோம், மலத்தை தான் சாப்பிட்டு இருக்கிறோம். எதை சாப்பிட்டு இருக்கிறோம்? ஆமா, திங்கிறதெல்லாம் மலமா தாங்க போகுது. திங்கிறதெல்லாம் மலமா தாங்க போயிட்டு இருக்குது. ஒண்ணுக்கா போகுது மலமா போகுது, ஒண்ணுக்கா போகுது மலமா போகுது. எவனுமே இந்த உலகத்துல யாருமே சிந்திக்கலையா? ஆஹ் ஹம், கொடுமை. அப்ப இவனை போய் அடிவாளின்னு எப்படி சொல்றது? இவனை போய் கூரை, அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவான அந்த லட்சணத்துல இருக்குது. இவன் ராக்கெட் கண்டுபிடிக்கிறது, விண்வெளிக்கு போறதெல்லாம் ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். முதல்ல ஆரோக்கியத்தை கொடுறான். முதல்ல பெரிய இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1901 இருந்து 2025 வரைக்கும், 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 125 ஆண்டுகளாக மருத்துவத்துல நோபல் பரிசு வாங்கிட்டே இருக்காருங்க. ஒருத்தன் கூட ஆரோக்கியத்தை பத்தி சொல்றதே கிடையாது. கடைசியில ஒரே ஒருத்தன் தான் சொன்னான். 2016 அவன் மட்டும்தான் சொன்னான். அவன் பேர் ஓசிமின் பேர், ஜப்பான் டாக்டர். அவன் தான் நோன்பு இருந்தால் நோய் நல்லாகுன்னு நோபல் பரிசை வாங்கிட்டான். நோன்பு இருந்தால் நோய் நல்லாக நோபல் பரிசை வாங்கிட்டான். ஆனா உலகத்துல எந்த டாக்டரும் வாய் திறந்து பேசுறது இல்ல. என்ன இருந்தால் நோன்பு இருந்தா ஆரோக்கியம் கிடைக்குன்னு அலோபதி டாக்டரே சொல்லிட்டான். அலோபதி டாக்டரை விட உலகத்துல எந்த டாக்டர் உலகத்துல இருக்க முடியும்? அலோபதி டாக்டர் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, நோன்பு இருந்தால் நோய் நல்லாகுன்னு அலோபதி டாக்டர் சொல்லிட்டான். ஆனால் இதை எந்த இடத்துல எழுதுறதும் இல்லை, ஒட்டுறதும் இல்லை. எந்த அமெரிக்காக்காரனும் பேசுறது இல்லை, எந்த இங்கிலாந்துக்காரனும் பேசுறது இல்லை, எந்த ஜெர்மனிக்காரனும் பேசுறது இல்லை, ஒருத்தனும் பேசுறது இல்லை. ஏன்னா நோன்பு இருந்தால் ஆரோக்கியம் நல்லாகுதுன்னு இவர் கண்டுபிடிச்சு நோபல் பரிசை வாங்கிட்டார் 2016. நோன்பு இருக்கும் பொழுது உடம்பு தனக்கு வைத்தியராக மாறி விடுதுங்கிறார். என்னது? நோன்பு இருக்கும் பொழுது உடம்பு தனக்கு வைத்தியராக மாறும்பொழுது அமெரிக்கால பாடம் எடுக்கணும் இல்ல? அமெரிக்கால, ஜெர்மன்ல 200 நாடுகள் இருக்க, கியூபா முதல் வரைக்கும் எல்லாரும் பாடம் எடுக்கணும். ஏங்க பாடம் எடுக்கிறது இல்ல? இளைஞன் பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது. அவன் சொல்லிட்டு போயிட்டான். நோபல் பரிசை வாங்கி வச்சு பாடத்திட்டத்துல வைக்கணுமே இல்லையா? எந்த பாடத்திட்டத்திலையும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மருத்துவர்களும் இவர் படிக்கிறது கிடையாது. எந்த மருத்துவர்களும் டாக்டருங்கெல்லாம் மருந்து விற்கிறவங்களா ஆயிட்டாங்க. மருந்து கம்பெனி தான் அவங்களுக்கு காசு கொடுக்குது. அது ஒத்துக்கிறான். மருந்து கம்பெனி மருந்து தான் எழுதி கொடுப்பாங்க கடைசி வரைக்கும். நல்லது. அப்படின்னா ஒரு உலகத்திலே தலை சிறந்த பரிசு நோபல் பரிசுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பரிசை ரத்து பண்ணிட்டு போயிடலாமே. அது எதுக்கு அந்த நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்கறேன். கொடுக்குறோம் யாரும் சாதாரண இல்ல. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட் அதுக்கு பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருப்போம். அந்த யூனிவர்சிட்டி அலசி ஆராய்ஞ்சு 10 டாக்டர்கிட்ட கேட்டு இதுக்கு முன்னாடி நோபல் பரிசு வாங்கிட்டு இருந்தா மாதிரி அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி கடைசியில கொடுப்பானுங்க. அவனுங்க சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் சரியான அனலைஸ் பண்ணி அது 10 லட்சம் பேத்துக்கு போகும் புத்தகம். எல்லாம் படிச்சு கடைசியில் ஜூஸ் பண்ணி கடைசியில் கொடுப்பான். ஏற்கனவே பழைய ஓல்டு நோபலிஸ்ட் அந்த பேப்பர் போகும், அவனெல்லாம் படிச்சு பார்ப்பான். இது கரெக்டுன்னு சொன்னதுக்காக கொடுப்பான். ஆனால் ஆராய்ச்சி சரியாதான் இருக்குது. இந்த வர்க்கம், வணிக வர்க்கம் விடாது. அதான் விஷயமே. எல்லாரும் பணவெறிங்க, ஐயா சொன்ன மாதிரி பணவெறியில் இருக்கிறான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்த பிசாசு வடிவம், அந்த ஆரம்பத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறீங்க பாருங்க, ஓடு 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 ஓடுன்னு ஓடி அப்படி நாடி, அது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கடும் கழிந்து போய் வாடி 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 போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியை நடிச்சுட்டா. எல்லாம் ஓடி ஓடி நாசமா போயிட்டுக்கடா அப்படிங்கிறான். எல்லாம் பணம் 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 பணம். அதே தான் இங்கே. சரிங்களா? பணம் வரும் போகும், நல்ல பழக்க வழக்கம் தான். ஆகையினால அது இருந்துட்டு போட்டு, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நாம இதை பிடிச்சிக்கிறோமே இல்லையா? கெட்டியே நமக்கு பிடிச்சிக்கணும். ஏன்னா இவங்க நமக்கு சப்போர்ட்டிவ். அதான் அதே மருந்து தான் சொல்லுது, அதே மருந்து தான் ஆரோக்கியம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தவுட் மெடிசன் தான். எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தவுட் மெடிசன் தான். அதாவது வயிறு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது, வயிற்றுக்கு நீங்க ஓய்வு கொடுக்கின்ற பொழுது, இப்ப நீங்க சொல்றீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது புற்றுநோய் நல்லாக எழுதுறாரு. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது, எது கொடுக்கும் பொழுது? வயிற்றுக்கு ஓய்வு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹங்கிரி பாடினா வேற ஒண்ணும் கிடையாது. ஹங்கிரி பாடினா வயிற்றுக்கு ஓய்வு நடத்தான். வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு. பசியுடன் இருனா வெறு வயிறா இருன்னு சொல்லியிருக்காரு. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? வெறு வயிறா இருன்னு சொல்லியிருக்காரு. வெறு வயிறா இரு, அமைதியா இருங்கிற. நாங்க என்ன சொல்றேன், வெறு வயிறா இருக்காது, கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற வயிறு மாதிரி பார்த்துக்கோங்க. என்னது? அங்கதான் வள்ளலார், அதுதான் திருவள்ளுவர் வராரு.
கொஞ்சம் தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கொள். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. இவங்க யாருக்கு? வெங்கடேசனுக்கு. அவர் எந்த இடத்துலயும் போய் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கொள்னு எழுதல. ஆனால் அழகா ரத்தன சுருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, ஏடும் எழுத்தானையும் இருந்த காலத்தில் கல்வி செல்வம் செவி செல்வம் இருந்தது. ஏடும் எழுத்தானையும் எழுவது மிகப்பெரிய பொருட்செல்வம். ஒரு புலவர்லாம் இப்போ ஏடு எழுத்தானை எடுத்து எழுத முடியாது. அது எழுத்தானை இருக்கும். ஏடு தயாரிக்கணும், பெரிய பணக்காரன் பின்னாடி இருக்கணும், அதுக்கு பெரிய தோட்டம் இருக்கணும், பெரிய என்ன இருக்கணும் தெரியும், பணந்தோப்பு இருக்கணும், 1000 2000 பனைமரம் இருக்கணும். புறவலர் தான் செய்ய முடியும், நன்கொடை கொடுக்காம எழுத முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் ரத்தன சுருக்கமா இருக்கணுங்கார தான் சொன்னாரு, அருந்தியது அற்றது போட்டின்னு எழுதுறாரு. அந்த அருந்துவதும் பின் அற்று போவதும் தண்ணீர். அப்ப மருந்து என வேண்டாமே யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உண்ணினாவே என்ன சொன்னார் வள்ளுவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, அந்த அற்று போகாமல் திரும்பி உண்ணுன்னு எழுதினாரு. அதைத்தான் அழகா என்ன பண்ணார் வெங்கடேசன். அதாவது நாம தண்ணீரை செலுத்தினால் தண்ணீர் தூய்மையான இருக்கிறதுனால அது அழுக்கை கூட்டிட்டு வெளியே வந்துடும். நீங்க எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் பானங்கள் சாப்பிட எலுமிச்சம்பழ சாறு, தேனு, அது இது பால் பழம், இந்த திரவாக நீங்க சாப்பிடுறீங்க, அதுவும் திரவம் தான், அருந்தரதான். ஆனா அதுல இருக்கிற பாஸ்பரஸம் பொட்டாசியம் சோடியம் இந்த கொடிய விஷயம் எல்லாம் ரத்தத்துல கலத்து விட்டுதான் அது வெளியே போகுமே தவிர முழுமையா போகாது. அதாவது தண்ணீர் பழச்சாறுகளும் மற்ற பானங்களும் ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை எடுக்காது, உடம்புல இருக்கிற அழுக்கை எடுக்காது. தண்ணீர் மட்டும்தான். எப்படி துணியை துவைக்கிற பொழுது தண்ணியை போடும் பொழுது தண்ணி அழுக்கு எடுத்துட்டு போற மாதிரி எதையும் உட்செலுத்தாத தூய தண்ணீர் தான் ரத்தத்தையும் மற்ற உறுப்புகளையும் கரைச்சி எடுக்கும்னு வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் 8 வருஷத்துக்கு அப்புறம். இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது 8 ஆண்டா இருக்குன்னா வள்ளுவர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஜெர்மனி டாக்டர் யாருன்னு தெரியாது, வள்ளலார் யாருன்னு நமக்கு தெரியாது. எல்லாமே 200 ஆண்டு 150 ஆண்டு வித்தியாசம். என்னது கடைசியில உயிரை பணை வச்சு கண்டுபிடிச்சாரையா வெங்கடேசன். இதே உலகத்துக்கு மரணாட்டி இங்கிருந்து தான் போகுது. எங்க இப்ப அமெரிக்கா ஒரு கணக்கலைக்கிட்டு டீப் சீக்குன்னு ஏதோ ஒரு ஆப் கண்டுபிடிச்சாலும் 6 ஆண்டு ஆடிட்டு இருக்குது. 51 லட்சம் கோடி ரூபாய் லாஸுங்கிறான். அதெல்லாம் ரைட் தான். ஆரோக்கியம் தெரியுமான்னு கேட்கறான். நோயற்ற வாழ்வே குறை எல்லாம் அதே ஒரு சாதாரண மனிதன் தான் அவனும் கண்டுபிடிக்கிறான். இங்கேயும் ஒரு சாதாரண வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறார். எல்லாமே எவனோ இயற்கை போய் எவனோ மூலையில உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். ஆகையினால நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வத்துக்கு அதுக்கு நிகராக உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்ப அது உங்களுக்காக வந்துடுறோம். அதனாலதான் உங்களுக்கு 72 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறேன். 72 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ உங்களுடைய அந்த உடல் இருக்கிற பத்தி அந்த பசி உடலானது எல்லா கிருமிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். தீய கிருமிகள் அத்தனையும் வேட்டையாடிடும். தீய கிருமிகள் அத்தனையும் அப்படி சாப்பிட்டுட்டு நல்ல கிருமிக்கு பலசாலியா மாறிடும். நல்ல கிருமிக்கு என்ன ஆயிக்கும்? 2 கிருமி இருக்கு உடம்புல, 2 கிருமி இருக்கு. ஒன்று பேட் பாக்டீரியா, ஒன்று குட் பாக்டீரியா அப்படின்னு ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் 1884. 2ஆம் பீரியடான்ட்டான். அப்ப பாக்டீரியாவுக்கு வேலை கொடுக்கும். நம்ம வயிறு பூரா நாக்கில இருந்து மலத்துவார வரைக்கும் எல்லாம் பாக்டீரியா தான். அது போக டிஎன்ஏ தனியா இருக்கு. டிஎன்ஏ தனி வேலை, பாக்டீரியா தனி வேலை. புரியுது? எல்லாம் கோடிக்கணக்கான விஷயம் இருக்கு. அதை 2ஆ பிரிச்சு. இப்ப டிஎன்ஏ பத்தி அந்த காலத்துல யாருக்கும் தெரியாது. டிஎன்ஏ இப்ப பத்தி பேசுறீங்க. 180 ஆண்டு 1880 உடம்புல என்ன இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனா அப்படி இருக்கும்போது அவர் பாக்டீரியா கண்டுபிடிச்சாரு. அந்த கிறிஸ்டியன் ஜோன்ஸ் நினைக்கிறேன். அவருடைய லேப் ரிப்போர்ட் எல்லாமே அவர் என்ன சொன்னார்? 2ஆ பிரிச்சுட்டாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வாயிலிருந்து கீழே வரை பூரா இறப்பை பூரா பாக்டீரியா தான் இருக்கு. குறிப்பா ஈஸ்ட்ங்கிற பாக்டீரியா இருக்கு. என்ன பாக்டீரியா? ஈஸ்ட்ங்கிற பாக்டீரியா. அதே என்ன பண்ணு, நீ போடுற சாப்பாடு பூரா சாராயமே மாத்தி விட்டுரு. நீ போடுறது பூரா என்னவா மாத்தி விட்டுரு? சாராயமா மாத்தி விட்டுரு. சாராயமா மாத்தி ரத்தத்தில் வந்து அப்படியே மப்படிச்சுட்டு அப்படியே கொண்டிருப்பீங்க. எல்லாரும் மப்புல தான் கொண்டிருப்பானுங்க. எல்லாருமே மப்பு தான். ஏன்னா நீ சாப்பிட்றது பூரா சாராயம், பூரா ஸ்டார்ச் திங்கிற. ஸ்டார்ச் திங்க அது கொழுப்பா மாறி அதுல ஏறிட்டு இருக்கும். ஸ்டார்ச் தின்னும் கொழுப்பா மாறிடும். இங்க சாராயமா மாறும். நல்ல சொகுசா சொபிஸ்டிகேட்டட் அப்படியே ஜாலியா அப்படியே சொகுசோன்னு முழுட்டு அப்படியே உருட்டி வச்சு முழுகு மாதிரி கொண்டிருக்கிறது. என்னது? உருட்டி வச்சு பொம்மை மாதிரி கொண்டிருக்கிறது. அத்தனை கெட்டு போன உடல்னு அர்த்தம். ஒரு குழந்தை முழுன்னு குண்டா இருந்தாவே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். என்னது? முழுன்னு குண்டா ஒரு குழந்தை இருந்தா பாக்கறதுக்கு அழகு மாதிரி தெரியுமே தவிர அத்தனையும் கெட்டு போனதுன்னு யார் எழுதினாரு? டாக்டர் அர்னால்டு எழுதுறாரு. அத்தனை கெட்டு போன உடல்றா அப்படின்னு எழுதுறாரு. அதாவது ஃபேட்டி பேபின்னு ஒரு குண்டு குழந்தை. ஒரு குண்டு குழந்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது என்ன தெரியுமா? A pound of flesh of decayed milkங்கிறார். A fatty baby is a pound of flesh of decayed milkங்கிறார். ஆக கெட்டு போன decayed milkனா கெட்டு போன சகைன்னு அர்த்தம், கெட்டு போன பால்னு அர்த்தம். இப்படி கெட்டு போன பால் எப்படி பொல அப்படியே பொறச்சிட்டு நிக்குது, அப்படியே மினுமினு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி
குண்டு குழந்தை பார்ப்பதற்கு குண்டு குழந்தை என்பது அது கெட்டு போன சதைன்னு அர்த்தம். அததான் நான் சொல்றேன். ஆகையினால மனித உடல் உங்களுக்காக திருப்பி பாடம். மனித உடல் என்பது ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல, ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் என்னது எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சு பொருளாலும் அடைபட்டு இருக்கிறதோ. இப்போ உங்களுக்கு சளியும் நச்சுத்தன்மை அடைச்சிருச்சு. சளியாலும் நச்சுத்தன்மையாலும் எந்த அளவுக்கு அடைபடாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு இயங்கும். அப்ப நீங்க சாப்பிட்றது பூரா சளியா மாறிடுது. என்னமா மாறிடுது? சளியா மாறிடுது, கொழுப்பா மாறிடுது, அடப்பு நடக்க விட மாட்டேங்குது, சுவாசம் பண்ண விட மாட்டேங்குது. பாரு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்களேன். இதை 3 நாள்ல குறைச்சாங்க. எத்தனை நாள்ல? 72 மணி நேரத்துல வேலைக்கு தொடங்கி விடும். எத்தனை மணி நேரத்துல? ஏன்னா உங்களுக்கு நேரடி என்ன பண்ணா உபவாசம் போட்டாச்சு. உங்களுக்கு நேர உபவாசம் என்ன பண்ண கருப்பட்டியில போட்டாச்சு. 67 ஆண்டு விஷத்தை 6 மாசம் 67 ஆண்டு விஷத்தை 6 மாசத்துல எடுத்துடணும். எத்தனை நாள்ல? 67 வருடம் எங்கே, வெறும் 6 மாசம் எங்கே? 67 ஆண்டுகள் இருக்கிற அந்த குடிய விஷத்தை பூரா 180 நாள்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. மொத்த கர்மாவும் அழிந்து தொலைக்கப்படும், அடிச்சு நொறுக்குவோம். என்னது? அதுதான் இந்த கர்மாங்கிறிய. அதுதான் இந்த பசிதான் கர்மான்னு யாருக்கும் சொல்ல தெரியல. நல்ல வேலை அலோபதி சயின்ஸ் ஏற்பட்ட உணவை பத்தி பேசுகின்ற பொழுது இறப்பையில பிரச்சனை எடுத்துடலான்ட்டான். இறப்பையில பிரச்சனை எடுத்துடலாம், யாரும் சாக மாட்டாங்கன்ட்டான். என்ன சொல்லிட்டா? இறப்பையில அதே பிரச்சனை வந்துடுது, வாயில புண்டு வந்துருச்சு, தொண்டையில புற்றுநோய் வந்துருச்சு, உணவு பாதையில புற்றுநோய் வந்துருச்சு, இறப்பையில புற்றுநோய் வந்துருச்சு, சிறுகுடல்ல புற்றுநோய் வந்துருச்சு, பெருங்குடல்ல புற்றுநோய் வந்துருச்சு, மலைக்குடல்ல புற்றுநோய் வந்துருச்சு, மலை வாயில புற்றுநோய் வந்துருச்சு, உணவு பாதை எடுத்துடலாம் அப்படின்ட்டான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ்ங்கிறான். இட் இஸ் ஏ ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ். ரொம்ப வசதியா போச்சுட்டான். என்னது? அப்ப நாம என்ன பண்றோம்? அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்ட வேலை முடிஞ்சு. பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்ட வேலை முடிஞ்சு. காலை ஒரு வீடியோ போட்டுக்கிற பாத்தீங்களா இல்லையா? பசி தாகத்தை அப்படி இதை காமிச்சே பேசியிருக்கேன். இதை காமிச்சே வீடியோ போட்டிருக்கேன், பாத்தீங்களா? இனிமேல் இதை எடுத்துட்டு தான் போறேன். எந்த நாடு போனாலும் இதுதான். அமெரிக்க புத்தகத்தை கையில் வச்சுக்குவேன். என்னடா சொல்றீங்கன்னு கேட்பேன். ஏன்னா நாசா பீப்புளுக்கு நல்ல விளக்கமானவங்க. நாசா சயின்டிஸ்ட் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்ட்டான். பேஜ் நம்பர் 180 எடுத்து படிச்சு பாருங்க. நாசா ப்ராப்ஸ் குஜராத்தி ஹூ சர்வைவ்டு 411 days and water and sunlight போட்டிருக்கான். இட் இஸ் பாசிபிள். யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் லேர்னிங் டு சர்வைவ் ஆன் வெரி ஃபியூ கேலரி as to compare to the 2000 gallery a day requirement for normal person believes the neuroscientist தான். எல்லா நரம்பியல் மருத்துவர்களும் ஒத்துக்கிறோம்டா அப்படின்ட்டான். பேனல் ஆஃப் 20 டாக்டர் 20 நாசா டாக்டர் மட்டும் 8 டாக்டருங்க. அத்தனை கார்டியாலஜி, நெப்ராலஜி, நியூராலஜி, ஆயுர்வேதம், அங்கு பஞ்சு, அவன் ஒரு 10-12 பேர், இவன் ஒரு 10-12 பேர் சேர்ந்து மொத்தமா 20 டாக்டர் சேர்ந்து பிரிச்சு மேயறானுங்க. என்னத்தான் பிரிச்சு மேயப்படுறானுங்க? அவர் ஏற்கனவே ஃபாஸ்டிங் இருக்காது. குடல்ல ஒண்ணுமே கிடையாது. குடல்ல ஒண்ணு கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து திரு முடிக்கிறானுங்க வெள்ளக்காரன் போறான். வெள்ளக்காரன் பாடப்படுது. உடம்புக்கு என்ன எம்ஆர்எஸ்கள் என்ன தெரியும்? உணவுல ஒண்ணுமே சாலிட் வேஸ்ட் இல்லைன்ட்டான். என்ன வேஸ்ட் இல்லைன்ட்டா? சாலிட் வேஸ்ட் இல்ல, சாலிட் வேஸ்ட் இல்ல. உடம்பு நல்லா இயங்குது. அவர் அங்க ஏறவும் இங்க ஏறவும் அங்க வரவும் இங்க வரவும் இட் இஸ் பாசிபிள் டு ஸ்பேஸ்ல. இது சரிதான் அப்படின்ட்டான். எங்கெல்லாம் நம்ப முடியல, ஆனால் இப்படியும் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லிட்டா? பழகி போச்சுட்டான். அங்கவா நீ யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன். கிரானிக்னா நீண்ட கால பயிற்சி பண்ணி இருந்த காரணத்தினால குறைந்த உணவில் வாழ்வது கற்றுக்கொண்டு விட்டதுங்கிறான். எப்படி? முழு ஆரோக்கியத்தோடு. என்னது? அவர் அந்த மலை மேல ஒரு 400 படியோடு 500 படி என்னமோ இருக்கு, ஏதோ அது சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பேஜ் நம்பர் 181 எடுத்து படிச்சு பாருங்க. இங்கிலீஷும் இருக்கு, தமிழும் இருக்கு. அவன் அவர் மலை மேல ஏறி அப்ப சாப்பிட வச்சு நிறைய பேர்த்து சாப்பிட வச்சு ஏற வச்சிருக்கிறான். இவர் சாப்பிடாம கிட்டு ஏறாரு. அவன் ஏறும் போது 2வது படிக்கல மயக்கம் போட்டு விட்டுட்டானுங்க அத்தனை பேர். நல்லா தின்னவன் பூரா ஏறல. வயிறு பூரா தின்னு போட்டு லங்ஸ் என்ன நேரம் வேலை செய்யாது. வயிறு நிறைய தின்னாவே நுரையீரல் வேலை செய்யாது. நுரையீரல் வேலை செய்யாது. நீங்க தின்னு போட்டு தூங்கத்தாங்க வேணும். அதான விஷயம். தின்னு போட்டு எப்படி வேலை செய்ய முடியும்? அதான் தப்புட்டாங்க. கலோரி வேல்யூ போட்டு நாசம் பண்ணி விட்டானுங்க. அதை வேற போட்டு கலோரி வேல்யூ போட்டு அதை வேற நாசம் பண்றாங்க. எல்லாமே வெள்ளக்காரனுடைய அத்தனை அந்த பிரிட்டிஷ்காரன் பண்ற அட்டகாசம் இருக்கே, தாங்க முடியாத அட்டகாசம். நம்மளே எங்கெடுத்து, ஊரே எங்கெடுத்து, உலகத்தை எங்கெடுத்து
யோகத்தையும் எடுத்து வெக்கமான சூடு சொல்ல ஒண்ணும் இல்லாத வயலுக்கு என்ன மணி தொலைறதுங்க. அவனுக்கு எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி அப்படி இருக்குது. அந்த புலன்களை தாண்டாதவங்க அவங்க. நாம வந்து பகுத்தறிவை பயன்படுத்தி புலன்களை தாண்டி நாம ஆகாயத்திலிருந்து சக்தி எடுத்து வரோம். நல்ல வேலை அர்னால்டு ஹெக்டே இல்லைன்னா போச்சு. ஜெர்மன் டாக்டர் அர்னால்டு ஹெக்டே மட்டும் இல்லாம பிறந்திருந்தால் இந்த நான் வந்து உங்ககிட்ட பேச போறதும் இல்ல, யார் கனெக்டே கிடைச்சிருக்க. நல்ல வேலை அர்னால்டு ஹெக்டே செய்த ஆராய்ச்சியும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஆராய்ச்சியும் ஒத்து போகிறது. அந்த சரி குறைந்த உணவு முறைக்கும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் சிகிச்சை முறைக்கும் ஒத்து போறோம். வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி திருவள்ளுவர் நீரைத்தான் சொல்லுகிறார் என்பதை பல ஆண்டுகள் பல சோதனைகளை பண்ணி 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 நிரூபிக்கிறார். நிரூபிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறாரு. எல்லா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவரு பிஇ சிவில் இன்ஜினியர் ஒன்று பிஇ சிவில் இன்ஜினியர் அவன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சாதாரண விஷயம் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கில் ரெஃபர் பண்ணி வர எழுதுறாரு. ஒரு புத்தகத்தை விடல, அத்தனையும் எடுத்து போட்டார். இந்த நாசா ரிப்போர்ட் நான் கொடுத்ததான் 181 பக்கம் இருக்குது பாருங்க. 2002 அந்த ரிப்போர்ட்டு நான் டெல்லியில இருந்து வந்தது. என் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தா பிஎஸ்என்எல் இருந்தாரு இன்ஜினியர். அவரு டெல்லியில அந்த பப்ளிகேஷன் வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜ் நம்பர் 80-20 வந்தது. அதை உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு, நீ பண்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. எப்பங்க நான் பண்ண ஒரு 6 மாசம் பண்ணிட்டு இருக்கேன். அது அதுல வந்திருக்குது. அது உடனே எனக்கு என்ன 3 காப்பி அப்பவே கூறியில் அனுப்பாரு. அதை பத்திரமா வச்சுக்கிட்டு நேர வெங்கடேசன் சேர்ந்து அந்த அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இது போட்டலாம்னு சொல்லிட்டு அப்பவே புத்தகத்துல ஏத்திட்டாரு. அதுதான் முதல் எடிஷன் வராது, 2வது எடிஷன் வராது, 3வது எடிஷன் அதை ஏத்திட்டாரு. நாசா விஞ்ஞானி இன்னைக்கு போய் அது பேரு சன்கேசின்னு பேரு. அவரு கூட இப்ப முக்தி அடைச்சிட்டாரு. அவர் பேரு ஹீரா ரத்தன் மனேகன். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேற. என்னுடைய ஆசிரியர் சிவில் இன்ஜினியர். என்னுடைய ஆசிரியர் வந்து சிவில் இன்ஜினியர். அந்த ஹீரா ரத்தன் மனேகன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் அந்த பேரு ஊர் எல்லாம் இருக்கு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிட் பேஸ்டு. அது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது. அரவிந்தரா பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம். அந்த அந்த அவர் யாரோ அங்க இருக்கிற ஒரு அன்னைன்னு நினைக்கிறேன். அது நான் ஒரு இதுல ஒரு 50-40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அங்க போய் சந்திக்கிறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க சூரியனுடைய சக்தியை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க வாழலாம், அதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கன்னு சும்மா ஒரு உபதேசம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதவே அவரு என்ன பண்ணிட்டாரு, படிப்படியே உணவு பழக்கத்தை குறைச்சிட்டே வந்திருக்காரு. எடுத்தனே நிறுத்த முடியாது. அந்த உணவு பழக்கத்தை படிப்படியா குறைச்சி 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 வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளா இருக்கு. அப்படி படிப்படியா குறைச்சி வந்து என்ன பண்ணிட்டாரு, முழுமையா ஆகாரத்தை அப்ப உணவு குறைக்க 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 தண்ணீர் குடிக்கிறது உணவு குறைக்கிறது, தண்ணீர் குடிக்கிறது உணவு குறைக்க, சை உணவு அப்படியே சாப்பிடுறது அப்படியே கொடுக்கறது கரெக்டா செட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதை நாம என்ன பண்றோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு திருப்புறோம். அவங்களே எப்படின்னா நமக்கு ஒரு சான்று, மிகப்பெரிய சான்று. அது விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணிருக்கு. அதே மாதிரி இவரை கூட ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு பிரகலாத ஜானின்னு சொல்லிட்டு அவரு இப்ப முக்தி அடைஞ்சாச்சு. அவ இப்பதான் போன வருஷம். அவரும் அப்படித்தான். அவர் வாயில தண்ணி கூட ஊத்துறது இல்லை. ஆனா தண்ணீர் தேவையில்லைங்கிறதா விஷயம். நன்கு சுத்தமான உடல், அது காற்றிலேயே வாழ பழகி கொள்கிறத அர்னால்டு எழுதுறாரு. ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். சரி, அது மட்டும் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டா சரியா போயிடும் உங்களுக்காக. மற்றவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நல்ல வேலை இன்னைக்கு நேரத்துல ஏன் வரைச்சோம்னா உங்களை எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான். இது ஒரு நோயே கிடையாது. உங்களுக்கு இருக்க ஒரு நோயே கிடையாது. என்னது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருக்கிறத காப்பாத்திக்கலாம். இப்ப இருக்கிற உடம்ப காப்பாத்திடலாம். என்னென்ன பிரச்சனையோ அதிகபட்சம் குறைச்சிடலாம். குறைச்சிட்டு நீங்க ஒரு ஆசிரியரா மாறிடலாம். மூளை இருக்குல்ல, அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். மூளை இருக்கு இல்லையா, அதை வச்சு பிரச்சனை. வள்ளுவரே சொல்றாருங்க, அறிவு இருக்குல்ல பிரச்சனைக்கு தீர்வான்னுட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கை போனாலும் பரவாயில்ல, கால் போனாலும் பரவாயில்ல, புலன்கள் போனாலும், தெளிவா எழுதுறாரு. புலன்கள் போனா போயிட்டு போதா, அறிவு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்காக ஊனமுற்றோருக்காக ஒன்று எழுதியிருக்காருங்க. அந்த குரல் சொல்லட்டா பிரலாகச்சந்தர்? இவர் உடல் ஊனம் கிடையாது. உடல்ல இவருக்கு வந்து சில பேர் பிறக்கிறப்ப ஊனமா பிறப்பாங்க சில பேர், சரியா? அது ஒண்ணு. இவருக்கு மருந்தை போட்டு ஊனமாக்கி விட்டாங்க. மருந்தை போட்டு அப்பா அம்மா பண்ண தப்பு இருக்கு இல்லையா, அந்த அப்பா அம்மா பண்ண தப்புனாட குழந்தை ஊனமா பிறக்கும். அது ஒண்ணு. உணவு பழக்கம் தப்பான முறை. அப்ப அதுக்குதான் அந்த குந்தி தேவியும் சூரிய பகவானையும் கணக்கு சேர்த்தி பேசுவாங்க. 2 பேரும் சுத்தமான உடல். சுத்தமான உடலுக்கு வந்து ஒரு சுத்தமான குழந்தை பிறக்கும். சுத்தமில்லாத உணவு தின்னா அசுத்த குழந்தை தான் பிறக்கும்.
இவருக்கு மருந்து 180 பிறந்த 180 நாள் கூட ஆகல, ஊசி போட்டாங்க. போட்டோன்னு மூளை அவுட்டு, முடிஞ்சு போச்சா. 67 வருஷமா சிறைச்சாலையில் உட்காந்துருக்காரு, ஊடுங்கிற சிறைச்சாலையில் உட்காந்துருக்காரு. 67 ஆண்டு சிறை, எவ்வளவு கொடுமை தண்டனை. காரணம் சளி வந்திருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும். காய்ச்சல் எப்படி, பால் குடிச்சா காய்ச்சல் வரதான் செய்யும். அது அப்படியே தண்ணி கிண்ணி கொடுத்து சரி பண்ண வேண்டியது. தேன் தண்ணி கொடுக்க வேண்டியதா. அப்படி ஏதாவது விளக்கெண்ணெய் கொஞ்சம் தேன்ல கலந்து அப்படி நாக்கில் நக்கி விட்டா சரியா போயிடும். பெரளை எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான். குடலை சுத்தம் பண்ண வேண்டியது. எந்த இதுவும் பண்றதுல யாருமே. அப்ப இந்த குழந்தைக்கு என்ன வரும்? அப்படித்தான் வரும், இப்படித்தான். சரி, அப்ப மனித உடல் என்பது சரி இன்னொன்னு சொல்லுவாரு. அதாவது பட்டினியால், இது ரொம்ப முக்கியமானது. பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷம். அது எப்ப படிதுன்னு கேட்டீங்கன்னா, இரவுலதான் விஷம் படியும். என்னது, இயற்கை விவரமா வச்சிருக்குது. நீ எப்ப தூங்குறையோ அவனை ஓய்வு கொடுக்கும் பொழுது விஷத்தை. இப்ப பாருங்க, இங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது இந்த உடம்பு என்ன பண்ணுது, தங்கிட்டு இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் பூரா நாக்களை கொண்டாந்து வச்சிருது. எங்க கொண்டாந்து வச்சிருது? அதான் என்ன பண்றீங்கன்னா, அது பேச தெரியாது. உள்ள வந்து என்ன கெமிக்கல், அது என்ன சொல்றோம்னா கெமிக்கல் சிக்னல் பாங்க, கெமிக்கல் சிக்னல். அது வேதி பொருளை கூட வாயில வச்சுட்டு போகுது. அதுக்கு எல்லாம், ஆனா அதுக்கு தெரியும் உள்ள இருக்கிற பாக்டீரியா வந்து டிஎன்ஏ பேசிட்டு இருக்கும். இப்ப டிஎன்ஏவும் பாக்டீரியாவும் பேசிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்ப டிஎன்ஏவும் பாக்டீரியா பேசுதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது இப்ப நோபல் பரிசுல வாங்க போறானுங்க. டிஎன்ஏக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க, மைக்ரோ ஆர்என்ஏக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. அடுத்தது பாக்டீரியாக்கு நம்ம தமிழர் நோபல் பரிசு வாங்குறாரு ஜப்பான்கார கியோட்டோ. அவர் நல்லா கரெக்டா ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை படிச்சாருன்னு வச்சுக்க, நிச்சயமா நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். சரி, அது என்னமா இருந்துட்டு போய் எந்த நோபல் பரிசு பெற்றா என்ன, முதல்ல ஆரோக்கியத்தை தர முடியாது. ஆரோக்கியத்தை அது யோக மார்க்கம் மட்டும்தான். அதாவது ஹீலிங் வித் மைண்ட் பவர். இதுல வந்து பார்த்தா அமெரிக்க டாக்டர், அவர் பேரு ரிச்சர்ட் சாமிஸ், அவரு தெளிவாட்டிக்கிறாரு. இந்த மருந்து மாத்திரையை நம்பாதீங்கிறாரு. ஜெர்மன் அவரு புத்தகத்தை படிச்சு பார்த்தா, இதுக்கு ஒரு எம்டி டாக்டர், ஒரு எம்எஸ் டாக்டர், 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கால ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு. அந்த புத்தகம் எங்கிட்ட இருக்கு. அமெரிக்கால கிடைச்சா ஒன்று வாங்கி அனுப்புங்க. இவரே திருடோகச்சந்தர், இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் அமேசான்ல பாருங்க, இருந்தா எனக்கு ஒரு காப்பி அடிச்சு விடுங்க, புரியுதா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அமெரிக்காலையும் கிடைச்சா ஒன்று அடிச்சு விடுங்க, யாரோ ஒருத்தர் ஒன்று அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. இங்க ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஒரிஜினல் பிரிண்ட் எனக்கு வேணும். அது இந்த ரீபிரிண்ட் இதெல்லாம் ஆகாது, ஒரிஜினல் பிரிண்ட் வேணும். அது அமெரிக்கால கிடைக்குது. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் வந்து நான் அமெரிக்கால இருந்து தான் வாங்கினேன். அமெரிக்கால தான் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு வாங்கி இங்க அனுப்பிச்சார். அதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக். இப்ப இருக்கிற மூக்கஸ்லெஸ் டயட் வந்து வேற, அது எங்க அங்க வச்சு நடக்குது. இது அமெரிக்கால இருந்து வாங்குறது, இதுதான் ஒரிஜினல் புக். காத்த பூ மாதிரி இருக்க, கையில தூக்கணமே தெரியாது, வெயிட்டே தெரியாது, அவ்வளவு தரமான காகிதம், அமெரிக்கா காகிதம். இந்த புத்தகம் தான். இப்ப வர்ற புத்தகம் இந்த மாதிரி வருது. இப்ப அதே மூக்கஸ் லைட் இவ்வளவு பெருசு வருது, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா நமக்கு தேவை வெறும் 15 வரி தான், கீவேர்டு தான் தேவை. வெறும் 15 வரி தான். வெங்கடேசன் எடுத்துக்கொண்டது வெறும் 15 வரி தான். 15 வரி, ஒன்லி 15 லைன்ல ஆராய்ச்சி முடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த கீவேர்டு, அந்த பாஸ்வேர்டு, அந்த 15 64ஆம் பக்கத்துல எழுதிட்டாரு. 64, 65, 66, 69, 161, இந்த 4 பக்கத்திலேயே 4 வரி எடுத்து போட்டார். அவ்வளவுதான், 15 வரையில கீவேர்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்வேர்டு எங்க இருந்து எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, திருக்குள்ள இருந்து 1942 பாஸ்வேர்டு எடுத்துறாரு. 2 கனெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டா வந்துருச்சு. அப்பா தப்பிச்சுது. அவரு 99 கிலோ இருக்காரு, 93 கிலோ, மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய், ஏகப்பட்ட நோய் வெங்கடேசனுக்கு. என்ன நோய்? ஏகப்பட்ட நோய். எனக்கு நோயே கிடையாது. ஏன்னா நான் வந்து வெங்கடேசனுக்கு முன்னாடி பழத்துக்கு மாறிட்டேன். பழம் திங்கிறனால நோயும் வரல. எனக்கு பழம் எதுக்கு திங்கிற, ஆனா சமையல் கட்டு விடுதலை அடையணும். சமையல் கட்டுல இருந்து அந்த விவரத்தோட விடுதலை அடைஞ்சு, என்னடா சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடைகிற, அது பொம்பளைக்கு மட்டும்தான் விடுதலை அடையணுமா? முதல் நாம விடுதலை அடையல, நான் விடுதலை அடைஞ்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இது உலகத்துக்கே விடுதலையா தெரியுது அப்படின்னு. அப்புறம் அது வெங்கடேசன் சண்டைக்கு போனது. ஒரு 5 வருஷம் அப்படி நடந்து, ஒரு 5-6 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் 94 யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். 90. ஆனா படிச்சதெல்லாம் வந்து இந்த சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடைங்கிறது ஒரு 85, 86, 87 தெரிஞ்சாலும் கூட அது என்னன்னா மண்டையில் உரையாது. என்னடா சமையல் கட்டுல இருந்து எப்படி விடுதலைன்னு. நான் பேக்கரி அப்ப 84 பேக்கரி வச்சு ரொட்டி சுட்டுட்டு இருக்கிறேன். ரொட்டி பேக்கரி வச்சிருந்தேன். 84 ரொட்டி கம்பெனி வச்சிருந்தேன். ஆமா, ரொட்டி பேர் அன்பு பேக்கரி. என்னது? அன்பு பேக்கரி. நானே 7 பேர் வச்சு ரொட்டி காய்ப்பேன். கோபி செட்டிப்பாளையம், ஈரோடு கோபி செட்டிப்பாளையம்.
அந்த பன்னு திங்கிறேன். அப்பவே எல்லாம் அப்பவே கேமரா வச்சு படம் எடுப்பேன். பன்னு சுடுறது, பன்னு திங்கிறது, அப்படி எல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கேங்க. பழைய படம்ல எங்கேயே கிடக்குது, குப்பையில கடையில எடுக்கணும். அப்போ அந்த பேக்கரியில வந்து பன்னெல்லாம் திங்கிற மாதிரி படமே எடுத்தா, பன்னு பிணையிறது, அது போட்டு அடுப்புல ஊத்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்பவே எல்லாம் காம்பிஷன் பண்ணியிருக்கேன். அந்த எங்க போட்டோலாம் எடுக்கணும். அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பன்னு திங்க ஒரு 50 பன்னு முன்னாடி வச்சு மலை மாதிரி குமிச்சிட்டு அந்த பண்ணை கடிக்கிற மாதிரி படம் எடுத்தேன். அப்பவே 40 84 85லயே. அப்புறம் பாத்துங்க அப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்க. அது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அப்ப படிச்சிருந்தாலும் கூட இதுக்கு நேரம் கிடைக்கல. அப்ப பின்னாடிதான் எனக்கு நேரம் கிடைச்சது. ஒரு காலம் கிடைச்சது. இயற்கை உணவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கப்பத்த காலம் வந்து. சரி, அது இருந்துட்டு போட்டு. ஆக அப்ப பகல் இப்ப இரவுல அந்த விஷம் படி வைக்கிறனால நாம என்ன பண்றோம், பகல்ல அந்த விஷயம் படி வைக்கிறோம். அதுக்குதான் நீர்ல போடுறது. நீ இரவுல ஓய்வு கொடுத்தங்காட்டி எனக்கு என்ன பண்றேன்னா விஷத்தை நீ வைக்கிற, நான் பகல்ல என்ன பண்ற, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பகல்ல ஓய்வு கொடுக்கறப்ப அதே விஷயம் நாக்கில படிந்துருது. நீ என்ன பண்ற, பகல 7 மணி நேரம் தான் ஓய்வு கொடுக்குற, நான் 72 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறேன். என்னது புரியுதா? புரியுது. 7 மணி நேரத்திலேயே வந்து விஷம் இறங்குது. அது எடுக்கும் பொழுது அப்ப 72 மணி நேரம் ஓய்வு கொடுக்குற எவ்வளவு விஷம் வரும். அப்படியே போடு, ஒரு காய் நிறைய, ஒரு 1/2 கிலோ காயை போட்டு அவ்வளவு போட்டு எண்ணெய் நிறைய போட்டு தாளிச்சு ஒரு கட்டு ஃபுல்லா எண்ணெய் போட்டு, நல்ல நெய் போட்டு, எண்ணெய் போட்டு, என்ன வேணாலும் போட்டுக்க, நல்லா வணக்கி கொஞ்சம் உப்பு காரம் கம்மியா போட்டு, அவள் போட்டு, பிரெட் போட்டு, சப்பாத்தி வச்சு ஒரு கட்டு கட்டிட்டீங்கன்னா பிதுக்குன்னு அப்படி பிதிக்கிட்டு அப்படியே வெளியே இனிமேவே தேவையில்லை. என்ன மலச்சிக்கலை பத்தி நீங்க ஏன் கொலைப்படுங்க, தானா வெளிவந்தாகும். தானா காய்கறிக்கு மட்டும் அந்த சக்தி இருக்கு, பழத்துக்கு அந்த பழம் இருக்கு. ஆனா பழம் வந்து விஷத்தை வேகமா இழுத்துட்டு வந்து, ஏற்கனவே பழைய விஷம் இருக்கு. அதாவது எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க கிரானிக் டிசீஸ், இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிரானிக் டிசீஸ், 65 ஆண்ட நோயா இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தா அவ்வளவுதான் ரொம்ப டேஞ்சர். என்னது? ஏன்னா பழத்துல சுகர் அதிகம். அது என்ன பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு பேர் பழச்சக்கரைன்னு பேர். என்னது? பழச்சக்கரை. இந்த பழச்சக்கரை என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு 5 நிமிஷம் தான், இன்னும் 5 நிமிஷம் தான். இந்த பழச்சக்கரை அதோட முடிச்சுக்கிறேன். இந்த பழச்சக்கரையோட முடிச்சுக்கிறேன். அந்த பழச்சக்கரை, அந்த சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, இது பேர் ஃப்ரூட்டோஸ்ன்னு பேரு. ஃப்ரூட்ல இருந்தா ஃப்ரூட்டோஸு, இந்த கரும்புல வந்து சுக்ரோஸு, இப்படி நிறைய ஃப்ரூட்டோஸு, லாக்டோஸு, பால்ல வந்து லாக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் இனிப்பு தான். அப்ப இந்த ஃப்ரூட்டோஸ் என்ன பண்ணுதுன்னா கார்பானிக் ஆசிட்டா மாறும். கார்பானிக் ஆசிட்பாங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஜூஸ், 7up ட்ரிங்க்ஸ், கொக்கா கோலான்னு அப்படி உடைக்கிற புருன்னு புச்சிட்டு வருது இல்லையா, அத்தனை கார்பானிக் ஆசிட், வெரி டேஞ்சரஸ். ஆர்டிபிஷியல் கார்போனிக் ஆசிட், அதாவது ஆர்டிபிஷியல் ஃப்ரூட் ஜூஸ் பேரு. அது வந்து கார்போனிக் ஆசிட் டெவலப் ஆகி ஆளை கொண்டு போடும். மயக்கமும் கொடுக்கும். பழச்சக்கரை மயக்கமும் கொடுக்கும், ஆளையும் முடிச்சிடும். அப்ப இந்த பழச்சக்கரை என்ன பண்ணும்னா, நல்லது ஆரோக்கியம் பண்ணு, வேகமா விஷத்தை இழுத்துட்டு வந்துடும். உங்களை நல்லதுதான் பண்ணுது. ஆனால் இங்க பாருங்க, ரொட்டி அடிக்கிற பாருங்க, ரொட்டி அந்த பண்ணு திங்கிற மாதிரி இருந்தா புடி, இந்த பண்ணு ரொட்டி அடிக்கிற பாருங்க. ஆனா இந்த போட்டோ ஐயா ஒரு கேள்வி. இப்ப ஆரம்ப காலத்துல பழத்தை சாப்பிடலாம், அப்புறம் சாப்பிட வேணான்றீங்களா? இப்ப நாங்க ஆரம்ப காலத்துல இருக்கோம், இப்ப நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இப்ப பழமே கிடையாது. முதல்ல கீரைக்கு நல்ல கீரை காய்கறி பயிற்சி பண்ணி வெடிக்கு போய் குடலுக்கு பழகுனது. ஐயா கேக்குறது என்னன்னா, 15 வயசு வரைக்கும், அதாவது குழந்தையில இருந்து 15 வயசு வேக வைத்த காய்கறிகளையும் ஃப்ரூட்ஸையும் கொடுக்க சொல்றீங்களா? அப்ப கேக்குறாரு. ஆரம்ப காலம்னா அதுதான் மீன் பண்றாரு நினைக்கிறேன். இல்ல அப்படி கேட்கல. இப்ப நாங்க இப்ப இந்த டயட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு 10-12 நாள் ஆகுது. இப்ப பழம் சாப்பிடலாமா வேணாமா? இப்ப இன்னும் ஒரு 10 நாள் போகட்டும். ஆமா, இன்னும் நாம என்ன பண்ணோம்னா பழமே போறது. இப்ப சுத்தத்துக்கு போறா, பழமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், சுத்தத்துக்கு போயிடுறேன். என்னது? நேர சுத்தத்துக்கு போயிடுறேன். காய்கறி வச்சு நாம வந்து வெற்றி தான் முக்கியம். என்ன முக்கியம்? கோல்டு மெடல் தான் முக்கியம். பழமும் வேண்டாம், கீரை வேண்டாம், காயும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஒன்லி அச்சீவ்மெண்ட், ஒன்லி சாதனை மட்டும்தான். ஒன்லி அச்சீவ்மெண்ட். அது எதுக்கு பழம் சாப்பிட்டு? அதெல்லாம் வேணா சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் வரப்போறது எனக்கு தெரியும். அதெல்லாம் இனிமே கொடுத்தா வெளியே வந்துடும். இனிமே கொடுத்தா உடக்கு வெளியே வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு நம்மள அசைக்கிறதுக்கு எமனால முடியாது, எந்த கடவுளும் முடியாது. புரியுதா? அப்படி ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னாவே உண்மையா பிராண இதுக்காக என்ன சொல்லி, யாரு ஃபாஸ்டிங் இருக்கானோ அவனை மேல தீய சக்தி ஏவ முடியாதுன்னு பைபிள் இருக்கு. என்னது? அப்படின்னு எந்த கடவுளே நினைச்சாலும் தீய சக்தி ஏவ முடியாது. அப்ப முடியுது. அதனாலதான்
அதனாலதான் ஒருத்தர் நோன்பு இருக்கான்னு சொன்னே அப்படியே அரசாங்கமே ஆடும். உண்ணா நோன்பு இருக்கான்னு சொன்னோடனே கிடு 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 நடுங்கும். சாதாரண மனுஷனே நடுங்குறான்னா உண்மையான இயற்கையின் ஒன்று இருக்குமானால், ஒரு கடவுள் இருக்குமானால், நான் ஃபாஸ்டிங் போட்டேன்னா நடுங்க ஆரம்பிக்கும் எல்லாருமே. அதாவது அப்பதான் எனர்ஜி ஃபுல்லா கொடுக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றான்னா பைபிள்ல அந்த ஒரே அந்த நேரமாச்சு, நாளைக்கு பைபிள் பத்தி பேசுறேன். பைபிள் ஒரு 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 குறிப்பு. எனக்கு பைபிளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது ஒரு குறிப்பு கிடைச்சது, கப்புன்னு பிடிச்சிட்டேன் அதைய. குருட்டடே கண்ணில் மாட்டிடுது. என்ன என்ன மாட்டுச்சு? எனக்கும் பைபிளுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் லூகாஸ் என்ன சொன்னாரு, மத்தேயு என்ன சொன்னாருன்னு ஒரு பாயிண்ட் என்ன கிடைச்சிருச்சு. போட்டு இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற பாத்தியாருக்கு போய் கிண்டுறேன். அவங்க பதில் தெரியாம ஒரே வட்டா சாமியை ஆள விட்டுட்டாங்க. அந்த எனக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லா பாதியாரும் வாசப்ட்டு இந்த இனியன் அவன் என்னை பத்தி தெரியும் உங்களுக்கு. நீ சாப்பிடாம இருக்கு நமக்கு தெரியும். இந்த கேள்வி நாங்க கறி மீன் கோழி முட்டை ஃபுல் கட் கட்டிட்டு இருக்கிற நீ போய் லூக்கா சொல்லி இருக்காருன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு போயிட்டாங்க. என்னது அதுதான். அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க ஏங்க கம்யூனிட்டார் நாங்க ஏதோ சொல்றாங்க அவ்வளோ. என்னது என்னமோ சொல்றாங்க, நாங்களும் ஏதோ ஓட்டிட்டு இருக்கோம். ஜெபம் பண்றது, ஜெபம் பண்ணா நல்லா போகும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பாவத்தின் சம்பளம் அதுலயும் சொல்லியிருக்கான், பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறான். அதுக்கு மேல அவர்கள் தண்ணீரையும் தூய காற்றையும் மருந்துகின்ற காரணத்தினால், தண்ணீரையும் தூய காற்றையும் மருந்துகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சாவுக்கான காரணம் எங்கேயும் இல்லை. அவங்க தூய தண்ணீரையும் தூய காற்றையும் மருந்துகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சாவுக்கான காரணங்கள் ஏதும் இல்லை. ஆகையினால் அவர்கள் மேல் பிசாசை ஏவ முடியாது அப்படின்னு பைபிள் இருக்குங்க. அப்படின்னு அந்த குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தமிழ் வார்த்தையில இருப்பாங்களே, தமிழ் கிறிஸ்துவ தமிழ் வார்த்தையில இருப்பாங்க, திருக்குறள் பேசுற அவங்ககிட்ட போய் காமிச்சா அவங்க மண்டையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இப்ப இல்ல, 25 20 ஒரு 15 16 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் பேரை நிறைய பேரு பேரு ஜபஸ்டீனு அந்த ஸ்டேனு டாங்கு டூங்குன்னு பேரெல்லாம் வச்சுட்டு திருக்குறள் பேசுவாங்க. அருமையா திருக்குறள் பேசுவாங்க. ஆனால் திருக்குறளை படிச்சுட்டு இந்த இது இருக்கே இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு அவங்க போயிட்டாங்க. தமிழ் வாத்தியாருக்கு தெரிஞ்சத்தானே சொல்லுவாங்க. ஆனா வெங்கடேசன் தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்பத்தினால் மனிதன் சாவதில்லை, அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை, அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை, அவன் வார்த்தையால் வாழ்கிறான். வருதே இல்லையா? அப்பம்னா சோறுன்னு அர்த்தம், அப்பதான் உணவுன்னு அர்த்தம். அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை அப்படித்தான் லூகாஸ் சொல்லுது, அப்படிதான் மார்க் மத்தேயு அப்படிதான் சொல்லுது. அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன் அந்த நம்பர்லாம். ஆகையினால மனித உடல் என்பது நேரடியாக மறைமுகமாக உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல, ஒரே வினாடிதான் பொறுத்ததல்ல. ஆனால் அது மனித உடல் எந்த அளவுக்கு, அந்த மனித உடல் எந்திரமானது. இப்போ உங்களுக்கு மிஷின், இந்த மிஷின் வந்து நடக்க மாட்டேங்குது, மிஷின் வந்து இதயம் வேலை செய்ய மாட்டேங்குது, நுரையீரல் வேலை செய்ய மாட்டேங்குது. எது இந்த இயந்திரத்துல பூரா அந்த பழைய சடி இருக்குது. ஆகையினால இந்த இயந்திரமானது எந்த அளவுக்கு சடியினாலும் உங்க சப்ஜெக்டே பேசுற, எந்த அளவுக்கு சடியினாலும் எந்த அளவுக்கு விஷப்பொருளாலும் அடைபட்டு இருக்கிறதோ, அடைபட்டு நிரப்பப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு சடி நிறைஞ்சு இருக்குது, விஷம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த மிஷின் வந்து சளியாலும் நச்சுத்தன்மையால் நிரப்பப்பட்டு இருக்கிற காரணத்தினால் உங்க இயந்திரம் நடக்க மாட்டேங்குது, உங்க இயந்திரம் ஓட மாட்டேங்குது. ஏன்னா சாப்பிட்றது அத்தனையும் ஆசிட் தான், நம்ம சாப்பிட்றது அத்தனையும் மூக்கஸ் தான். நம்ம சாப்பிட்ற 9 வகையான உணவுகளும் அது மூக்கஸ் ஃபார்மிங் அண்ட் ஆசிட் பைண்டிங் ஃபுட்னு சொல்றாரு. ஆகையினால இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில நாளைக்கு சாயங்காலம் பேசலாம். நாளைக்கு இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி.